ஹலோ. மா வீடியோ கால் வாமா. ம். மம்மி ஹாப்பி ஆனிவர்சரி மம்மி. தேங்க்யூ தங்கம். எப்பவும் நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் விஷ் பண்ணுவேன். இந்த தடவை நீ ஞாபகமா கூப்பிட்டு சொல்லிட்ட. அதெல்லாம் விடு, எங்க உன்னோட லவபிள் ஹஸ்பண்ட்? 6 to 7 சார் ரொம்ப பிஸி. ஜாகிங் போறாராமா. ஓட வேண்டிய வயசில் ஓடி நடக்க வேண்டிய வயசில் நடந்துட்டா இப்போ இதெல்லாம் தேவையா? வயசான காலத்தில் தான் எல்லாம் தோணுது. ஹெல்த் கான்சன்ட்ரேஷன். ஆமாம், நீ இந்த வயசுல ஹெல்த் கான்சன்ட்ரேஷனாக இரு, இல்லைன்னா வயசான காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுவ. போதுமா, வீட்டில் இருக்கும்போது தான் எப்படின்னா 500 கிலோமீட்டர் தள்ளி சென்னையில் இருக்க. அப்போ கூட உன்னோட லெக்சரை நிறுத்த மாட்டியேம்மா. இப்போ அப்படிதான்டா தெரியும், ஃப்யூச்சரில் புரிஞ்சுப்ப. ஐயோ போதுமா. சரி, அப்பா விஷ் பண்ணாரா? யாரு? இந்த ஆளா? கல்யாணம் ஆகி 30 வருஷத்தில் ஒரு தடவை கூட ஃபஸ்ட்டு விஷ் பண்ணதே இல்லை. நானும் இந்த மனுஷன் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணுவாருன்னு வெயிட் பண்ணி சலிச்சு போய் கடைசியில் நானே பண்ணி தொலைப்பேன். விஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரியாக்ஷன் பண்ணுவார் பாரு. ஹேய் வாவ் வாட் அ சர்ப்ரைஸ், இன்னைக்கு நம்ம ஆனிவர்சரிங்கிறத மறந்துட்டேன்னு நினச்சியா? நீ ஃபஸ்ட்டு விஷ் பண்ணுங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேவலமாக சமாளிப்பாருடா. சரி, ஆனிவர்சரிங்கிறத மறக்கலைன்னு வச்சுப்போம். இந்த 30 வருஷத்தில் ஒரு தடவை கூடவா ஃபஸ்ட்டு விஷ் பண்ணணும்னு தோணலை? எல்லா தடவையும் நானே தான் பண்ணணுமா? ஒரு தடவை அவர் பண்ண என்ன குறைஞ்சா போயிடுவார்? எல்லாம் ஆம்பளைங்கிற ஈகோ. பொண்டாட்டிக்கிட்ட இறங்கி போகிறதுல அப்படி என்ன கௌரவ குறைச்சல் வேண்டி கிடக்கு? இதை விட கொடுமை ஒன்று இருக்குது. கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். என்னங்க, இன்னைக்கு நமக்கு கல்யாண நாள் அப்படின்னு சொன்னால் தேங்க்ஸ், சேம் டு யூ அப்படின்னு சொல்லி கை கொடுக்குறாருடா. நான் பொண்டாட்டி தானே, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாதான் என்னவா? ஓஹோ, தோ வந்துட்டாருடா. நான் உனக்கு அப்புறம் கால் பண்ணுறேன். சரிம்மா, பாய், லவ் யூ. Hey, good morning. Way please. என்ன திடீர்னு பூவெல்லாம்? இன்னைக்கு என்ன நாள்? என்ன நாள் தெரியல. ம். உண்மையாவே தெரியலையா? ம். இன்னைக்கு அமாவாசை இல்லை. அமாவாசைக்கு நம்ம கோயிலுக்கு போகும்ல, மறந்துட்டியா? சரி, இப்போ ரெடி ஆகிட்டு வா, நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். சொல்லுமா. டேய், இன்னைக்கு அப்பா பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காருடா. மா, அப்பா இம்ப்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாருமா. நீ வேணா பாரு, இந்த தடவை ஃபர்ஸ்ட் விஷ் அப்பாவோட தான். கிளிப்பார். நானும் அதிசயமாக பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு, ஃபஸ்ட்டு விஷ் வந்துரும்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அம்மாவாசை கோயிலுக்கு போகலான்னு சொல்கிறாருடா. வழக்கம் போல தானா? ம். மா, மல்லிகைப்பூ என்ன மாலையை வாங்கிட்டு வந்து கழுத்தில் போட்டாலும் சரி, மயங்கிராதம்மா. ம். சென்டிமெண்ட்டுன்னு சொல்லி உருகி ஃபர்ஸ்ட் விஷ் நீ பண்ணி தொலைச்சிடாத. என்ன ஆனாலும் சரி, இந்த தடவை ஃபர்ஸ்ட் விஷ் அப்பாவோட தான். ம். ம். என்னங்க, போலாமா? ஒரு நிமிஷம். நான் தேனி போனப்ப ஒரு பிங்க் கலர் சாரி வாங்கிட்டு வந்தேன்ல, ஞாபகம் இருக்கா? ஆமாம், இருக்கு. அதை கட்டிட்டு வர்றியா? ஏன், இது நல்லா இல்லையா? இது நல்லா இருக்கு, ஆனால் அந்த பிங்க் கலர் சாரியில் நீ இன்னும் அழகா இருப்ப. ப்ளீஸ். மா, இன்னும் கிளம்பலையா நீ? டேய், இன்னைக்கு என்னென்னமோ நடக்குதுடா. நான் ஒரு சாரியில் போனா பிங்க் கலர் சாரி கட்டிட்டு வா, இன்னும் அழகா இருப்பேன்னு சொல்றாருடா.
மா மாஸ்டர் பிளான் பண்றாருமா. எவ்வளவுதான் ஐஸ் வச்சாலும் சரி, கரைஞ்சிராத கவுந்துராத. இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரிடா, நான் கவுர போறதில்ல. சூப்பர்மா, இதே கான்ஃபிடன்ஸ்ல போ. ஃபர்ஸ்ட் விஷ் அவரோட தான். அவ்வளவுதான். ஆல் தி பெஸ்ட். இந்த டஸ்ட்பின்ல போட்டு வந்துருங்க, வண்டிக்கிட்ட வெயிட் பண்றேன். வச்சு விடு. என்னங்க, பேப்பர் தான் எடுத்துட்டு வாங்களேன். இரு கொண்டுறேன். இந்தா பாக்கெட்ல வச்சுக்கோங்க. கிளம்பலாங்க, சமைக்கணும். நீ சமைக்க வேணாம், ஹோட்டல் போயிடுவோம். இந்தா வண்டியை நீ ஓட்டு. என்னை வச்சு வாழ்க்கையை ஓட்டுற, இந்த வண்டியை ஓட்ட மாட்டியா? என்னங்க பண்றீங்க? பப்ளிக் பிளேஸ்ல யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏன் பொண்டாட்டிக்கு நான் ஊட்டுறேன், ஏன் என்ன நினைச்ச எனக்கு என்ன? கம்முன்னு சாப்பிடுங்க. சுப்பு, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். இதுவரை சொன்னதே இல்லை, ஃபஸ்ட் டைமாக சொல்கிறேன். நீ ஒன்று தப்பு எடுத்துக்காத. நான் எதுக்குங்க தப்பா எடுத்துக்க போறேன்? சொல்லுங்க. அது இன்னைக்கு நீ பில் பே பண்ணிடுறியா? என்றைக்கும் மறையாத நிலவொளி, நெஞ்சுக்குள் பூட்டி வைத்த முதல் மனிதி. வருடங்கள் போனால் என்ன, முதுமைக்குள் பூண்டால் என்ன, என் காதல் என்றும் உந்தன் காலடியே. ஆயிரம் சுமைகள நான் இங்க சுமக்கிற, என்னையே சுமக்கிற நீதானே. சொல்லாத கவிதைய என்னாலும் எழுதுற, கை கூட்டி நடக்கிற என் தாயே. பக்கத்துல தானே இருக்கேன், அப்புறம் எதுக்கு வாட்ஸ்அப்ல குட் மார்னிங் மெசேஜ்? சும்மா எந்நேரம் ஃபோனே பார்க்காத. பேசுறவங்க பேச வேண்டியதை பேசினா நான் எதுக்கு இது கூட பேச போறேன்? சுபு, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். கல்யாணம் ஆன பிறகு சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடியல. என்ன? இது சொல்கிறதுக்கு இன்னைக்கு சரியான நாளாக இருக்குன்னு நினைக்கிறேன்.
சொல்லுங்க. நமக்கு வேணுங்கிறது நம்ம பக்கத்துலேயோ கூடவே தான் இருக்கும். நம்ம கை கட்டுற தூரத்தில் இருக்க எடுத்துக்காம அதை ஆகாசத்தில் தேடினா கடைசி வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது. ம், அவ்வளோதான். அவ்வளோதானா? போலாமா? இந்தாங்க, நீங்களே ஓட்டுங்க. ஏன் என்னாச்சு? ஓட்டுங்க. சர்ப்ரைஸ். டேய் தம்பி, நீ எப்படா வந்த? காலையிலே வந்துட்டம்மா. சரி அதை விடு, எப்படி நம்ம சர்ப்ரைஸ்? செம்ம சர்ப்ரைஸ். தேங்க்ஸ்டா தங்கமே. மா தேங்க்ஸ் எனக்கு சொல்லாத. தேங்க்ஸு எனக்கு. நீங்களா? ஆமாம். மா இது அப்பாவோட மாஸ்டர் பிளான்மா. டேய், காலையில இருந்து ஃபோன் பேசிட்டே இருந்த, கவுந்துருவேன்னு சொல்லி அவர் கூட சேர்ந்து நீயே கவுத்திட்டியே. சரி சரி கேக் வெட்டலாமா? ஃபர்ஸ்ட் விஷ், மற்றதெல்லாம் அப்புறம் தான். ஃபஸ்ட்டு கிஸ்ஸு, விஷெல்லாம் அப்புறம்தான். நோ. நானும் நோ. பா விஷ் தானப்பா, பண்ணிருப்பா. அதெல்லாம் முடியாதுப்பா. என்னாலே முடியாது. அப்பா எப்படிமா விஷ் பண்ணுவாரு? அப்பாவுக்கு தான் ஆம்பளைங்கிற ஈகோ இருக்கே. எனக்கு ஈகோ. ஆமா, உங்களுக்கு தான். அப்ப இல்லைன்னா விஷ் பண்ண வேண்டியதானே? பண்ண வேண்டியதானே? ஓஹோ, இந்த வரேன். இது என்ன? வாழை இலை. இதுல தான் கடலை பூ வச்சு எடுத்துட்டு வந்தீங்க. குப்பையில போட சொன்ன, போடல. உன்னை பொறுத்த வரைக்கும் இது குப்பை, ஆனா எனக்கு இது காதல் வாழ்த்துமா. காலையில் ஃபஸ்ட்டு விஷ் என்னதான் இருக்கணும்னு வாழையிலே வாழ்த்து சொன்னேன். அதை நீ பார்க்கவே இல்லையே சுப்பு. இந்த டஸ்ட்பின்ல போட்டு வந்துருங்க, வண்டிக்கிட்ட வெயிட் பண்றேன். வாழையில தான் ஒர்க் அவுட் ஆகலேன்னு என்னுடைய ஃபஸ்ட்டு விஷை தெய்வீகமாக கோயிலில் வச்சு கொடுத்தனேம்மா. அதைத்தான் கசைக்கு திருப்பி எங்கிட்டே கொடுத்துட்டேம்மா. இது விபூதிங்க. நீ விபூதி வைக்க பேப்பர் கேட்ட, ஆனால் அந்த பேப்பரில் என்ன இருக்குன்னு பிரித்து பாருமா. என்னவளுக்கு, எனக்காக பிறந்தவளுக்கு, என் வாழ்வின் துணையாய் வந்தவளுக்கு, நீதானடி என் குலவிளக்கு, என் குடும்ப குத்து விளக்கு. அன்று போல் இன்றும், இன்று போல் என்றும், என்றென்றும் ஐ லவ் யூ so much. ஹாப்பி அனிவர்சரி மை டியர் லவபிள் பொண்டாட்டி. ஹோட்டலுக்கு சாப்பிட்டு போயிருந்தோம். அங்கே நான் ஃபஸ்ட் டைமாக பில்லை பே பண்ணுறியான்னு கேட்டேன். நீ என்ன சொன்ன? மாட்டேன்னு சொன்னேன். நீ மாட்டேன்னு சொன்ன, ஆனால் அந்த பில் ஃபோல்டரில் தான் என்னுடைய விஷே மாட்டி வச்சுருந்தேன். ஃபிசிக்கலாக எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னு டிஜிட்டலாக உன்னை ட்ரை பண்ணேன், அதுவும் ஃபெயிலியர். என்னதுங்க? பார்க்கில் உனக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சேன்ல, அதை பார்த்து கண்ணீரை வைப்பப் பண்ணுவேன்னு பார்த்தா அந்த மெசேஜே ஸ்வைப்பப் பண்ணிட்டேம்மா. இப்போவாது ஓப்பன் பண்ணி பார். நமக்கு வேணுங்கிறது நம்ம பக்கத்துலேயோ கூடவே தான் இருக்கும். நம்ம கைக்கிட்ட இருக்க எடுக்காம அதை ஆகாசல் தேடிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது.
இன்னைக்கு மட்டும் இல்லை, 30 வருஷமாக நான் ஃபஸ்ட் விஷ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். நீ அதை கவனிக்கலை. ஆம்பளைங்க எங்களுக்கு ஈகோ இருக்குதான், ஆனால் அது பொண்டாட்டிகிட்ட கிடையாது. நான் நினச்சிருந்தா ஃபஸ்ட்டு விஷயம் டைரெக்டாகவே சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு தடவையும் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு கடைசியாக நான் ஏமாந்ததே மிச்சம். அடுத்த வருஷம் நான் ஏமாற மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன் சுப்பு? சுப்பு, ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க்ஸ். அப்பா, அம்மாக்கு கை கொடுக்கலாம் பிடிக்காது. வேற ஐ எம் ரெடி. என்றைக்கும் மறையாத நிலவொளி நீயே, நெஞ்சுக்குள் பூட்டி வைத்த முதல் மனிதனே. வருடங்கள் போனால் என்ன, முதுமைக்குள் பூண்டால் என்ன, என் காதல் என்றும் உந்தன் காலடியே. 1000 சுமைகள நான் இங்க சுமக்கிற, என்னையே சுமக்கிற நீதான்.